கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த பரிசுத்த லூக்கா திருச்சபை குடும்பத்தினரே, சகோதர சகோதரிகளே, இந்த மே மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலும் கர்த்தரை தொழுது கொள்ள இணைய வழியாக கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். I welcome you all to worship our Lord through online worship in this day. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, அப்பா, இந்த நாளுக்காக, இந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்த லூக்கா திருச்சபையினராக உம்மை தொழுது கொள்ளும்படியாக இணையதளத்தின் மூலமாக நாங்கள் ஒன்றிணைந்து வந்து நிற்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை இணைத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்த தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்கள், கேட்க இருக்கிறதான செய்தி யாவற்றையிலும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக கோல்டன் பெல் 51 நாம் பாடுவோம். ஹோலி 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 Lord God Almighty. Early in the morning.
நாம் இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். Let us follow the second order of worship. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். Let us adore the Trinity of God. Praise be to you, O God the Father, who created all things by your power and wisdom, and loved the world so as to give your Son to be our Savior. Praise be to you, O God the Son, who was made human like us in all things except sin, and was delivered for our offenses and raised again for our justification. Praise be to you, O God, the Holy Spirit, who does lead us into all truth and does shed abroad the love of God in our hearts. All praise and glory be to you, O God, Father, Son, and Holy Spirit, forever and ever. Amen. Let us confess our sins. நாம் பாவ அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். Let us all humbly confess our sins to the Almighty God. Gracious God, we have sinned against you in thought, word, and deed. We have not loved with all our hearts. We have not loved our neighbors as ourselves. Have mercy upon us. We ask you, cleanse us from our sins and help us to overcome our faults. Through Jesus Christ our Lord. Amen. பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். May the Almighty God, merciful Lord, grant us pardon and remission for all our sins, time for amendment of life, and the grace and the comfort of the Holy Spirit. Amen. Praise be the Lord, the Lord's name be praised. இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். Let us all hear the God's words from the Bible. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 28 முடிய. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 28 முடிய. The first lesson is taken from Genesis chapter 1 verses commencing from 1 to 28. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தின் நின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும்
விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலை சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிரிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவது என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. The second lesson is taken from the second epistle of Paul to the Corinthians, chapter 13, verses commencing from 11 to 14. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பாடம் அப்போஸ்தலராகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 13 வசனங்கள் 11 முதல் 14 வரை. 2 Corinthians chapter 13 verses commencing from 11. Finally, brethren, farewell. Be complete, be of good comfort, be of one mind, live in peace, and the God of love and peace will be with you. Greet one another with a holy kiss. All the saints greet you. The grace of the Lord Jesus Christ and the love of God and the communion of the Holy Spirit be with you all. Amen. Here ends the scripture. Praise be to thee, O Christ. முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 2. சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணியவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர்கள் நகைப்பார்கள். ஆண்டவர் அவர்களை இகழுவார்.
அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுகிறேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக்கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. பிதாவுக்கே நமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத போதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை. யோவான் 1:1-18 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நமக்கு இறை செய்தியை ரெவரண்ட் பிரைம் சரோஜினி அவர்கள் பகிர்ந்தளிக்க இருக்கிறார்கள். நாம் அவர்களை வரவேற்போம். Let us listen the word of God through Reverend Prime Sarojini. Dearly beloved in Christ, by the grace of God we do live in this world during this pandemic period. I thank our pastor for his kindness to preach on this Sunday. Today's topic given to us is we worship the triune God. மூவரு கடவுளை நாம் தொழுகிறோம். கடவுளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமறையை தான் பார்க்க வேண்டும். நன்றாக படித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கடவுள் யார், எப்படிப்பட்டவர், திரியேக தெய்வத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்கிறோம், எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை நாம் திருமறை வாயிலாக காணலாம். முதலாவது ஒரு சிறிய பாடல் ஒன்று பாடி இந்த செய்தி செல்லலாம் இருக்கிறேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம். மூன்றில் ஒன்றாய் விளங்கும் பரலோகத்தில் தேவனை தொழுகிறோம். தூய கிறிஸ்து நாமத்தை தொழு
கொண்டிடாதே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே கத்தாதி கத்தனை தொழுகிறோம் ஒன்றில் ஒன்றாய் விளங்கும் பரலோகத்திலே தேவனை தொழுகிறோம் தூய கிறிஸ்து நாமத்தை தொழுகிறோம். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, என் வாய் வார்த்தைகளும் இந்த இதயத்தின் தியானம் சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆமென். இந்த உண்மை தெய்வத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிசேயா விசுவாச பிரமாணத்தை நாம் நன்றாக ஆழ்ந்து படித்தால் தெரியும். We have to concentrate and read the Nicene Creed. It says about the triune God. It starts like this: we believe in one God, the Father Almighty, maker of heaven and earth. So God is our spirit. God's spirit was hovering over the waters, we read in Genesis 1st chapter. And then it goes on saying, we believe in one Lord, Jesus Christ, the Son of God, begotten of the Father. He was not made, but begotten. கடவுள் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர். He was begotten, not made. Man was made by God, but Jesus Christ was begotten. And அவர் ஜெனிக்கப்பட்டவர். He is one with God, being of one substance. The Bible says, I and my Father are one. So, Jesus Christ and God are one. Through him all things were made. John 1st chapter says like that. அவர் மூலமாகவே சகலமும் உண்டானது. And in Psalm 2 says, today I have begotten you. இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று கடவுள் சொல்லுகிறார். இந்த கடவுள் இயேசுவாக இருக்கின்றார். இந்த உலகத்திற்கு வருகின்றார். By the power of the Holy Spirit became incarnate from the Virgin Mary. இயேசுடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல் எல்லாமே தூய ஆவியாரால் தான் உண்டானது. நான் திருமறையை படிக்கும்போது நன்றாக இது விளங்கும். கன்னிமரியாளிடத்திலே அவர் உட்பொருட்டு மனிதனானார். அவர் வேத வாக்கியங்களுடைய 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். He ascended and seated at the right hand of the Father. He will come again to judge the living and the dead. உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க அவர் வருவார். We believe in the Holy Spirit. நாம் தூய ஆவியாரை நம்புகிறோம். Giver of life. வாழ்க்கையை வாழ்வு கொடுக்கிறவரே அவர்தான். Who proceed from the Father and the Son and worship together. தூய ஆவியார் பிதாவின் குமாரன் என்று புறப்படுகிறவர். In John chapter 14 verse 16 says, I will pray to the Father, he will give you another helper, that he may abide with you forever. He dwells with you
and will be in you. அவர் நம்மோடு இருப்பார், நமக்குள்ளே வாசம் செய்வார். We acknowledge one baptism for the remission of sins, for the forgiveness of sins. மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாக உண்டாகிறது. திருமுழுக்கு அதை பற்றி மத்திய 28:19 இயேசு சொல்லுகிறார், make disciples of all the nations, baptize them in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். Matthew employs the Trinitarian formula, Father, Son and the Holy Spirit, to administer baptism. திருத்துவத்தை மத்தேயு இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக கொண்டு வருகிறார். முன்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 2:38 சொல்லுகிறது. The believer is directly related to the Father, Son and the Holy Spirit. We have to invite the Gentiles to the Messianic community, the church, through baptism. திருமுழுக்கால் நாம் திருச்சபையிலே இணைக்கப்படுகின்றோம். புறஜாதியான மக்களை, மற்றவர்களை நாம் அழைக்க வேண்டும் கடவுளுடைய மந்தையில் சேர்ப்பதற்கு. இந்த கடவுள் யார்? மூவராக இருக்கிறார், மூவரில் ஒருவராக இருக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள் என்ன? What is the character of God? நாம் அவரை தொழுது கொண்டு வருகிறோமே, அவருடைய குண நலன்கள் என்ன என்று பார்ப்போம். யாத்திராகமம் 34:6-7 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் மோசேக்கு முன்பாக தன்னுடைய பெயரை சொல்லுகின்றார். And the Lord passed before him and proclaimed, the Lord God, merciful and gracious, long-suffering and abounding in goodness and truth, keeping mercy for thousands, forgiving iniquity and transgression and sin, by no means clearing the guilty, visiting the iniquity of the fathers upon the children and the children's children to the third and fourth generation. நம்முடைய கடவுள் மனதுருக்கம் உள்ளவர், அவர் நீதிய சாந்தம் உள்ளவர், மகா தயமும் சக்தியுள்ள கடவுள். அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர். பிதாக்களின் அக்கிரமத்தை மீறுதலையும் பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். இவரைத்தான் நாம் தொழுது கொண்டு வருகிறோம். இரக்கமுள்ள கடவுள், மனதுருக்கம் உள்ளவர். இதே குண நலன்களை நாம் இயேசுவின் வாழ்க்கையிலே, அவருடைய பணியிலே நாம் காணலாம். குருடர் காண்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், முடவர் நடக்கிறார்கள், சகல விதமான நோய்களும் தீர்க்கப்படுகின்றது அவரிடத்தில் வரும்போது. அவர்களை இயேசு அன்போடு அழைத்துக் கொள்கிறார். மரித்தோரை உயிர்த்தெழ செய்கின்றார். அவருடைய வல்லமையை நாம் காணலாம். இந்த கடவுளாகிய கர்த்தர் தான் மனிதனாக வந்திருக்கின்றார் என்பதை தன்னுடைய கிரியை மூலமாகவே ஆண்டவர்கள் காட்டுகின்றார். பிலிப்பு சொல்லுகிறார், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காட்டும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்கிறார். அதற்கு ஆண்டவருடைய பதில், நீ பிதாவை எப்படி காட்டும் என்று சொல்லலாம்? நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் இருப்பது உனக்கு தெரியாதா என்பதாக சொல்கின்றார். He who has seen me has seen the Father.
So how can you say, show us the Father? Do you know, not believe that I am in the Father and the Father in me? இயேசுவை பார்த்தாலே போது பிதாவை காணலாம். ஆனாலும் அவர் எவனுக்கு சித்தம் கொள்கிறாரோ அவருக்கு பிதாவையும் காட்டுவார். அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, அது பரலோக ராஜ்யம். ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே repent for the kingdom of God is at hand என்று சொல்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும், அவர் சொல்லுகிறபடி நாம் கேட்க வேண்டும். நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். 10 கட்டளைகள் என்று இயேசு சொன்ன மத்தேயு 5-7 அதிகாரம் வரை அவர் நமக்கு நன்றாக போதித்திருக்கிறார். சத்துருக்களை கூட செய்யுங்கள் என்று சொல்கின்றார். நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கின்றார் சங்கீதம் 2 நாம் வழியில் அழியாதபடிக்கு குமாரனை முத்தம் செய்ய வேண்டும், அதாவது அவருடைய பாதங்களை முத்தம் செய்ய வேண்டும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் 2. ஆனால் நாம் அவரை தொழுது வருகின்றோம், வழி வழியாக தலைமுறையாக தொழுது வருகின்றோம். ஆனால் இன்னும் நாம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. எப்படி என்றால், மோசேயிடம் ஆண்டவர் பேசும்போது மோசே சொல்லுகின்றார், இந்த ஜனங்கள் உணர்வுள்ள ஒரு இருதயம் இல்லை, கண்கள் இல்லை, காதுகள் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். அது உபாகமம் 29:4 எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், yet the Lord has not given you a heart to perceive and eyes to see and ears to hear to this very day. இந்த நாள் வரைக்கும் கடவுள் உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இதயத்தை தரவில்லை, கண்களை தரவில்லை, காதுகளை தரவில்லை. ஏனென்றால் நீங்கள் அவருடைய அற்புத அடையாளங்களை பிரத்யட்சமாக கண்டும் நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்பதாக அவர் கூறுகிறார். எனவேதான் புதிய ஏற்பாட்டிலே St. Paul writes to us, to the Ephesians chapter 1:17-19. He prays to the Father of glory, God the Father of glory, to give you the spirit of wisdom and revelation in the knowledge of Him. And again he says, the eyes of understanding being enlightened, to know the hope of your calling and the riches of your glory and His inheritance in the saints. கடவுள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும், நல்ல புரிந்து கொள்ளத்தக்க இருதயத்தை அவர் தர வேண்டும். அது கடவுளுடைய ஞானத்தின் ஆவியால் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் நமக்கு, இயேசுவே நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமானார் என்று 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே எழுதப்பட்டது. கடைசி வசனம் 19. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த திரியேக தெய்வத்தை நாம் தொழுது கொண்டு வருகிறோம். ஆனால் நமக்கு இன்னும் அவரை பற்றி உணரத்தக்க இருதயம் இல்லை, காணத்தக்க கண்கள் இல்லை, கேட்கத்தக்க காதுகள் இல்லை. இதெல்லாம் வேண்டும் என்றால் நாம் அவரிடத்தில் தான் கேட்க வேண்டும். அவரே நமக்கு ஆசி வழங்குகின்றவர், நம்மை ஆசீர்வதிக்கின்றவர். நாம் அவரை தொழுது கொள்வதனால் நாம் கொடுத்து வைத்தவர்கள். நாம் அவரை
நம்பி அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. Blessed be God forever and ever. Amen. கர்த்தரின் வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலம் அறிக்கையிடுவோம். Let us all say the Apostle Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இப்போதும் திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் கேட்கலாம். Let us all hear the announcements. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று இந்த ஆன்லைன் வர்ஷிப்பில் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று இந்த ஆராதனை நடத்தி தந்த அமலா கிங்ஸ்லி அம்மா அவர்களுக்கும் கடவுளின் வார்த்தையை கொண்டு வந்த ரெவரண்ட் பிரைம் சரோஜினி அம்மா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பைபிள் ரீடிங் வாசித்த ஒவ்வொருவருக்கும், முழு ஆராதனையை ரெக்கார்ட் செய்து அப்லோட் செய்த க்ரூ மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நமது லாக்டவுன் பைபிள் ஸ்கூல் சிறப்பாக நடந்து முடிந்தது. அநேக குழந்தைகள் பங்கேற்றனர். உற்சாகப்படுத்திய குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அதேபோல் இதை சிறப்பாக நடத்தி கொடுத்த கன்வீனர் மிஸ்டர் ஆரோன் பிரபாகர் மற்றும் அனிதா ஜோன்ஸ் ஆகியோருக்கும் அவர்களது குழு ஒவ்வொருவருக்கும் நன்றியை திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதை ஆன்லைனில் அப்லோட் செய்த நமது க்ரூ மெம்பர்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாம் அறிந்தபடி நமது ஆலயத்தின் ஆண்டு விழா சிறப்பாக நடந்து முடிந்தது. 27ஆம் தேதி அன்று சிறப்பாக நடந்து முடிந்தது. இலவச திருமண ஆராதனை அதில் நமது சிறப்பு நிகழ்வாக நடைபெற்றது. நமது திருச்சபையின் மிஷனரி வினோத்தின் திருமணம் நமது சபை மக்களால் நடத்தப்பட்டது. திருமணத்தில் எல்லா கூறுபாடுகளிலும் கர்த்தர் நம்மை சிறப்பாய் வழிநடத்தி அதை வெற்றிகரமாக நடக்கச் செய்தார். இதற்காய் ஒத்துழைத்த ஆயர், சபை மக்கள், ஃப்ரீ மேரேஜ் கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் உதவி செய்த ஒவ்வொரு தரப்பினருக்கும் திருச்சபையின் சார்பாக உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஃப்ரீ மேரேஜின் வரவு செலவு கணக்குகள் சபை மக்களின் பார்வைக்காக நமது ஆலய அறிவிப்பு பலகையில் போடப்பட்டுள்ளது. பர்த்டே மற்றும் மேரேஜ் அனிவர்சரி கொண்டாடுபவர்கள், இன்று பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள், இன்று 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் சப்திகா பிரேம் பர்னபாஸ், மிஸ்டர் திருஞானம், மிஸ்ஸஸ் அனுசியா ராமசாமி. 31/5/2021 மிஸ்டர் சி ஜவஹர் சாலமன், மிஸ்ஸஸ் அனிதா CR. திருமண நாள் கொண்டாடுபவர்கள் எவரும் இல்லை. திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் ஒவ்வொரு சபை மக்களுக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலையும் வரவேற்புகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் இந்த நாட்களை கொண்டாட திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தாவே, எங்கள் சபையின் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக வரும் நாட்களிலே கர்த்தாவே, தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாட இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் அவர்கள் வாழ்விலே செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, வழி நடத்துதல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து அப்பா உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் செயல்பட உம்முடைய கிருபையின் ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இருதய விருப்பங்கள், வேண்டுதல்கள் கர்த்தர் தாமே நிறைவேற்றுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா.
உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் திகழ கர்த்தாவே அநேகருக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் பிரசன்னம் பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்கிறேன். பேராயத்திலிருந்து வந்த ஒரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய பாண்டிச்சேரி தூய லூக்கா ஆலயத்திலே பணி செய்வதற்கு கடவுள் அருள் செய்திருக்கிறார். வருகின்ற ஜூன் மாதம் 2001 முதல் பாண்டிச்சேரி தூய லூக்கா ஆலயத்தினுடைய புது ஆயராக அருட்பணி அறிவர் W. பர்லி உஷா அவர்கள் ஆயராக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கடவுள் அவருடைய திருப்பணியை இங்கு சிறப்புடன் ஆசிர்வதிக்க நாம் அனைவரும் இணைந்து அவர்களுக்காக மன்றாடுகிறோம். சிறப்பாக கடந்த 3 ஆண்டுகள் இந்த ஆலயத்திலே பணி செய்வதற்கு கடவுள் தந்த மாபெரும் கிருபைகளுக்காக எனது சார்பாக, எனது குடும்பத்தின் சார்பாக முதலாவது நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதைத் தொடர்ந்து இங்கு பணி அமர்த்தி ஊழியத்திலே பெரிய ஒத்துழைப்புகளை தந்த பேராயர் அவர்களுக்கும் பேராயத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் எனது சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கிற புதிய ஆலோசனை குழுவினுடைய செயலர், பொருளர், ஆலோசனை குழு உறுப்பினர்கள் என அனைவருக்கும், அனைத்து கிளை சபைகளினுடைய ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள், அனைத்து ஐக்கிய சங்கங்கள் அதனுடைய பொறுப்பாளர்கள், பாடகர் குழு, பாடகர் குழுவின் பொறுப்பாளர் என்று அனைவருக்கும் எனது தனிப்பட்ட விதத்திலே நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக கிளை சபைகளாக இருக்கின்ற கோட்டக்கரை, கிளியனூர், நெசல், வில்வநத்தம், புளிச்சப்பள்ளம், அன்னை நகர், வானூர் என்கின்ற அனைத்து கிளை சபைகளுக்கும் கூட அதனுடைய இறை மக்களுக்கும்
எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மிக சிறப்பாக நம்முடைய கோரிமேடு தூய லூகா ஆலயமாகி இந்த தாய் திருச்சபையினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது சார்பாக, எனது குடும்பத்தின் சார்பாக கடந்த 3 ஆண்டுகள் நீங்கள் பாராட்டின அனைத்து ஜபங்கள், ஒத்துழைப்புகள் அனைத்துக்கும் மிகுந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 3 ஆண்டுகள் இங்கு பணி செய்த பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், அனுபவங்கள், அனுகூலங்கள் இவைகளுக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இங்கு இந்த 3 ஆண்டுகள் பணி காலத்தின் பொழுது எனக்கு செய்கிற தலைவராக இருந்த அர்ப்பணி ஹென்றி ஜபா ரிச்சர்ட் அவர்களையும், முந்தைய ஆலோசனை குழுவினுடைய செயலர், பொருளர், நிர்வாக குழுவின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் கூட எனது நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இங்கிருந்து வேறு ஒரு குருசேகரத்திற்கு பணியமர்த்தப்படுகிற எங்களுக்கு வேண்டிய அருள் கடவுள் தொடர்ந்து தருவதற்கு எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். பாண்டிச்சேரி தூய லூகா ஆலயத்தினுடைய குடும்பத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய இறைவேண்டல்களிலே உங்களை நினைத்துக் கொள்வோம் என்கின்ற உறுதியை நாங்கள் குடும்பமாக தருகிறோம். மீண்டும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பொதுவான மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். Let us pray. The Lord be with you and with your spirit. Lord, have mercy upon us. Christ, have mercy upon us. Lord, have mercy upon us. ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த குடும்ப இறைவேண்டலை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். Continue to pray. O Lord, show your mercy upon us and grant us your salvation. O Lord, guide us, our leaders, and give them wisdom from above. Endow your ministries with righteousness and make your chosen people joyful. O Lord, save your people and give your blessing to your church. Give peace to the world, O Lord, and let your kingdom come on earth, and make clean our hearts within us. O God, send your Holy Spirit upon us. சமாதானத்துக்கான மன்றாட்டை ஏறெடுக்கலாம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். The collect for grace. O Almighty and everlasting God, O safe, we ask you to direct, sanctify, and govern both our hearts and bodies in the ways of your laws and in the works of your commandments, that through your most mighty protection, both here and ever, we may be preserved in body and soul through our Lord and Savior Jesus Christ. ஆமேன். நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த மனத்தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக
பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். O Lord, we ask you mercifully to receive the prayers of your people who call upon you, and grant that they may both perceive and know what things they should do, and also may have grace and power faithfully to fulfill the same, through Jesus Christ our Lord. Amen. Let us do the closing prayer. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பு பரலோக தந்தே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே, என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டா அந்த பேரன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட என்றென்றும் நிலைத்திருக்கும்படியாய் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியானவரால் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்தமும் வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, காலங்கள் எல்லாம் உம்முடைய கரங்களில் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், உண்மை உள்ளவர், நீர் வாக்குத்தத்தங்களின் தேவன், சொன்னதை செய்கிற கர்த்தர். அப்பா, என்றென்று ஜீவித்து அரசாளுகிற கர்த்தர், எங்களோடு கூட இருக்கிறீர். அப்பா, உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் எங்கள் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் உள்ள கர்த்தாவே, எங்கள் ஆயருக்காய் ஜெபிக்கிறோம், ஆயர் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே அவர்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து காத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பணியை கர்த்தாவே செவ்வனே நிறைவேற்ற வேண்டிய எல்லா விதமான கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் நீர் பரத்திலிருந்து தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, தொடர்ந்து உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வழி நடத்துதலும் அவரோடு கூட இருக்கட்டும், அவங்க குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே தகப்பனே ஸ்தோத்திரம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் வேதத்திலே சொல்லி இருக்கிறபடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்யத்தக்கதாக ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனங்களின்படி நடக்க கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும் நேரங்களை தருணங்களை தாங்க தகப்பனே, தங்கள் குறைகளை குற்றங்களை விட்டு பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தாவே, நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் விரும்புகிற வாழ்க்கை கர்த்தாவே, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியின் ஜீவியம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்கள் திருச்சபையில் உள்ள அனைவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலகட்டங்களிலே ராஜா, எங்கள் சபையின் அநேகர் தொற்று வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் தகப்பனே. அப்பா, கிருபையாக இறங்கி நீர் கொடுத்து வருகிற சுகத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் தொடர்ந்து நீரே ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எஸ் ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொருடைய இருதய விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. எங்கள் திருச்சபையின் கர்த்தாவே மூப்பர்களுக்காய் ஜெபிக்கிறோம், திருச்சபை கமிட்டி மெம்பர்ஸுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாவே பெரியவர்களை ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வயது முதிர்ந்த காலங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்முடைய பலன் ஒவ்வொருவரையும் தாங்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் வியாதி தாக்கங்கள் அவர்களை ஆட்கொள்ளாதபடிக்கு எங்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இசப்பா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் வாலிப பிள்ளைகளை உடைய கரங்களிலே தருகிறோம் அப்பா. பிதாவே, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு, நானும் தாங்க படித்து முடித்து கர்த்தாவே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
தகப்பனே ஸ்தோத்திரம். அப்பா, ஏற்ற துணைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற துணையை ஏற்ற விலையை கர்த்தர் தாமே தந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இசப்பா. எங்கள் திருச்சபையின் வயோதிபர் கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்ற சங்கீதக்காரனை போல அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ, கர்த்தருக்கு கீழ்ப்படியவும் அப்பா உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கவும் தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். ஒரு யோசப்பை போல, ஒரு எஸ்தரை போல கர்த்தாவே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது அப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை நம்முடைய வேதத்தின் மூலம் அவர்கள் அறிந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் என் தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீரே தாங்கி வழிநடத்த அரவணைத்து கொள்ளும். உம்முடைய சட்டைகளில் நிழலிலே மூடி மறைத்து கொள்வீராக அப்பா. இந்த வியாதி தொற்றுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் மோசங்களுக்கும் கர்த்தாவே, இந்த பயங்கரமான சீதோஷ்ண நிலைக்கும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சிறு வயதிலிருந்தே அவர்கள் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளவும் உமக்கு பிரியமான ஜீவியம் செய்யவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. பெற்றார் அவர்களை உம்முடைய வழிகளிலே நடத்த வேண்டிய ஞானத்தையும் ஆலோசனைகளையும் தந்து வழி நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிள்ளைகள் எல்லாரும், எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. உம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் டயசிஷனுக்காக ஜெபிக்கிறோம். டயசிஷனில் இருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. டீச்சருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதன் கீழ் செயல்படுகிறதான ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆயர் குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேகர் இந்த தொற்றுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களோடு நீர் கூட இருப்பீராக. சுகம், பூரணமான சுகத்தை அவர்கள் பெற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்களை பரிசுத்த ஆவினாலும் வல்லமினாலும் நிரப்ப வேண்டும். தங்கள் மந்தைகளை கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் கண்டித்து உணர்த்தும் வசனங்களோடு அவர்கள் வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். டைஜஷன் மூலம் நடக்கிற ஒவ்வொரு விதமான பணிகளுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பணிகளோடும் கூட இருந்து உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட உம்முடைய கிருபையை தருவீராக கர்த்தாவே. கிராம ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையிலிருந்தும் நடக்கிறதான கிராம ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இதை எடுத்து செயல்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி ஜாக்சன் விங்குக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கடந்த நாட்களிலே தொற்று வியாதியிலிருந்து அவரை விடுதலை செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர் மனைவி கர்த்தாவே சுகவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தையும் தாரும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக. எங்கள் கிராமங்களில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே அவர்களை நீரே பாதுகாப்பீராக. உம்முடைய நிலைத்திருக்க கிருபை செய்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு அப்பா உம்முடைய வார்த்தைகளிலே அதிக கவனம் செலுத்தி உம்மோடு வாழும் வாழ்க்கை அவர்களுக்கு கொடுப்பீராக. அவர்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நீ சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம் இசப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் கர்த்தாவே அப்பா எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பிக்களுக்காய், பிரைம் மினிஸ்டருக்காய், ஜனாதிபதிக்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். IAS IPS அதிகாரிகளுக்காய் கர்த்தாவே, ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஞானத்தை, உம்முடைய ஆலோசனைகளை பெற்று மக்களுக்கு நன்மையுள்ள காரியங்களை அவர்கள் செயல்படுத்த தேவரீர் தாமே இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தமிழ்நாட்டுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. உண்மை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும் கர்த்தாவே. முக ஸ்டாலினுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே வேண்டிய ஞானமும் கிருபைகளையும் நல்குவீராக. தொடர்ந்து கர்த்தாவே எல்லா பணிகளுக்காகவும்
ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் காரியத்திலேயும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா, நன்மை உண்டாக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரோடு இணைந்து எல்லா மினிஸ்டர்ஸும் செயல்பட தேவரிதாமே உதவி செய்வீராக. நேர்மையோடு உண்மையோடு செயல்படும் போது கர்த்தர் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாண்டிச்சேரிக்காய் ஜெபிக்கிறோம். பாண்டிச்சேரியில் முதலமைச்சருக்காய் ஜெபிக்கிறோம். கவர்னருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தா ஒவ்வொரு அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இசப்பா, எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, உண்மை அறிகிற அறிவை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் கர்த்தாவே. எல்லா விதமான மிஷனரி பணிகளுக்காய் ஸ்தோத்திரம், மிஷனரி ஸ்தாபனங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு மிஷனரி பணியை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே அநேகம் பேர் கர்த்தாவே நார்த் இந்தியாவிலேயும் கர்த்தாவே சவுத் இந்தியாவிலும் நிறைய ஊழியக்காரர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தகப்பனே. ராஜாதி ராஜாவே, ஒவ்வொருவரையும் நிறைந்தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாக செய்வீராக. வெண்டிலேட்டரில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர்தாமே ஒரு அற்புதம் செய்து வெண்டிலேட்டர்லேருந்து வெளிவர கிருபை செய்வீராக. ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே நார்மலாக ஆக்சிஜன் அவர்களுக்கு உண்டாக செய்வீராக தகப்பனே. பலவிதமான பலவீனங்களிலேயும் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, பலவிதமான நோய்களோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் அறிவீர். தேவரீர் கிருபையாய் இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய குணமாக்கும் தழும்புகளால் தொட்டு ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக. உம்முடைய பணியை செய்யக்கூடாதபடிக்கு தடை வராதபடிக்கு ராஜா ஒவ்வொருவரையும் நீரே பொருட்படுத்த அனுதினம் வழிநடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஸ்பௌஸுகளை இழந்து தவிக்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே. தங்களுக்கு வேண்டியவர்களை இழந்து தவிக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்துவீராக, ஆற்றி தேற்றுவீராக கர்த்தாவே. அனுதின தேவைகளை அவர்களுக்கு சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இசப்பா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீர் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இறை ஆசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமீன். போதும். நிறைவு பாடலாக கீர்த்தனை 2, திருமுதல் கிருபாசனனே சரணம் என்ற பாடலை கேட்போம். முதல்
யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வர கடவோம். ஆண்டவரின் திருப்பெயராலே ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.